கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனங்களே, இந்த ஞாயிறு விருந்துக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இந்த நாளுக்குரிய ஆசீர்வாத வசனம் ஏசாயா 62:3. நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாய் இருப்பாய். நிபந்தனை அதே வசனம், நீ கர்த்தருடைய கையில். கிரீடம், ராஜமுடி, ரொம்ப பிரம்மாண்டமான அழகான வார்த்தைகள். எல்லாரும் விரும்புறது, ஆனா எல்லாருக்கும் அமையறது கிடையாது. இந்த உலகத்திலயும் இந்த ராஜ பதவிக்காக தான் எல்லாரும் போட்டியும் பொறாமையும் அடிச்சுக்கிறதுமா இருக்குது. ஆனா நம்மள தேவன் யாரெல்லாம் நாம் அவரை ஏற்றுக்கொண்டோமோ அவர்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமா அவர் அழைத்திருக்கிறார். இந்த ராஜமுடிய நம்ம தக்க வைத்துக் கொள்ள என்ன செய்யலான்னு பாக்கலாங்க. இந்த உயர்வு ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு எப்படி கிடைக்கும் வேதம் சொல்லுது. அவர் பலத்த கரத்துக்குள் நீங்க அடங்கி இருங்க, அப்பொழுது அவர் ஏற்ற காலத்துல உங்களை உயர்த்துவார்னு சொல்லி நாம் அங்க இங்க ஓடிக்கிட்டே இருந்தா, சங்கீதம் 139 தேவன் சொன்ன பிரகாரம் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நெருக்கி அவர் கரத்தை நம் தலை மேல வைக்க வேண்டியதா இருக்குங்க. அது கொஞ்சம் வலி வேதனையோடு இருந்தாலும் முடிவு ஆசீர்வாதமா இருக்கும், அவர் கரத்துக்குள் நம்ம ஒப்பு கொடுக்கும் போது. ஆனா ஆரம்பத்திலேயே அவர் கரத்திற்குள் நம்மை நாம் ஒப்பு கொடுக்கும் போது அவர் நம்மள வடிவமைக்கிறார். என் உள்ளங்கையில உன்னை நான் வரைந்திருக்கிறேன்னு சொல்றாரு. வடிவமைத்து அலங்காரம் பண்ணி ஒரு ராஜமுடிய நமக்காக வைத்திருக்கிறாருங்க. எஸ்தருடைய வாழ்க்கை எடுத்துக்கலாம். எஸ்தர் ராஜாத்தி அடிமை பெண்ணா இருந்தாலும் தேவனுடைய கரத்திற்குள் அடங்கி இருந்தாங்க. எப்படி தெரியும்னா, முர்தகாய் என்னெல்லாம் சொன்னாரோ அதை அப்படியே செய்தாங்க. அதுக்கு கிடைத்த பலன் எல்லார் கண்கள்லயும் அவங்களுக்கு கிருபை கிடைத்தது மட்டுமல்லாம ராஜாத்தின்னு சொல்லி அவங்க கிரீடம் சூட்டப்பட்டாங்க. அதோடு முடிஞ்சு போச்சா? இல்ல, அவங்களுக்கு முழு உரிமை கிடைக்கல. எல்லாரும் எப்படி ராஜாரூம்குள்ள கதவை தட்டிட்டு போனோம் இல்லைன்னா மரணம்னு சொன்னாங்களோ அதே விதிதான் இவங்களுக்கும் இருந்துச்சு. ஆனா மிகப்பெரிய மேன்மைக்கு முன்னானது தாழ்மைன்னு சொல்லி முர்தகாய் சொன்ன எல்லாவற்றையும் திரும்ப கேட்டாங்க. லைஃப்ல மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்தாங்க. என் ஜீவன் போனாலும் பரவாயில்ல, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக நான் நிற்பேன்னு சொன்னாங்க. கர்த்தருக்குள் தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டாங்க. 3 நாள் உபவாசம் பண்ணி எல்லாரையும் உபவாசம் பண்ண வைத்து தன் ஜீவனையே பணயமா வச்சு ராஜ சமூகத்துக்குள்ள போறாங்க. இவங்க தாழ்மை நிமித்தம் தேவ கிருபை இவங்களை மொத்தமா சூழ்ந்திருந்தது. ஏன்னா இவங்க இருந்தது கர்த்தருடைய கரத்துக்குள்ளாக. ராஜாவின் கண்கள்ல கிருபை கிடைத்தது. அந்த எதிரி ஆமான் அழிந்து போனான். ஆமானுடைய வீடும் சொத்துக்களும் சூசான் அரண்மனையில் அநேகருடைய ஜீவனும் இஸ்ரவேலின் ஜீவனும் இவங்களுக்கு கொள்ளை பொருளா கிடைச்சிச்சு. இப்ப அவங்களுக்கு கிடைச்ச பதவி இருக்குது பாத்தீங்களா, அதுதான் ராஜமுடி. மொத்தத்தையும் ஆண்டாங்க. அந்த ராஜா இவங்க சொன்ன பேச்செல்லாம் கேட்டாங்க. யார் கரத்துக்குள்ளாக முர்தகாய்க்காக இவங்க அடங்கி இருந்தாங்களோ அவருமே இவர் நிமித்தம் உயர்த்தப்பட்டார். அந்த தேசம் முழுவதும் அதற்கு பிறகு கர்த்தருடைய தேசம் போல மிகவும் ஆசீர்வாதமா இருந்தது. ஒரே ஒரு காரணம், எஸ்தர் தன்னை கர்த்தருடைய கரத்துக்குள் வைத்து தேவனுக்காக காத்திருந்தது நிமித்தம் மட்டும்தானே. ஆம் பிரியமான ஜனங்களே, நம்ம கர்த்தருக்காக எவ்வளவு வேணா ஓடலாம், என்ன வேணா செய்யலாம். ஆனா கர்த்தர் கரத்துக்குள்ளாக நாம் அமைதியா உட்கார்ந்து இருக்கும் போது தேவன் நம்மை அவர் விருப்பப்படி அலங்காரம் பண்ணி ஒரு கிரீடத்தை தருகிறார். அப்போஸ்தலர் பவுலும் சொல்றாரு, என்னுடைய ஓட்டத்தை ஓடினேன், நான் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொண்டேன். இந்த ராஜ முடியை விட மிகப்பெரிய கிரீடம் நமக்கு காத்திருக்குதுங்க. நம் சுயத்திற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்காமல் தேவனுடைய பலத்த கரத்துக்குள்ளாக நாம் அடங்கி இருப்போம். அவர் சித்தம் மட்டும் செய்வோம். சுய சித்தத்திற்கோ மனுஷர்களை பிரியப்படுத்தவோ எதையாவது நாம் செய்வோம். ஆனா மிகப்பெரிய இந்த பதவிய வஸ்திய போல நாம் இழந்து போவோம். அப்படி அல்லங்க, தேவனுடைய கரத்திற்குள்ளாக நம்மை நாம் ஒப்பு கொடுக்கும் போது வெகு சீக்கிரத்துல அந்த கிரீடம் மட்டுமல்ல, ராஜமுடி மட்டுமல்ல, வருகை நாள் நமக்காக காத்திருக்கும் அந்த ஜீவ கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாங்க.
செய்யலாமாங்க? ஜெபிக்கலாமாங்க? அப்பா, நான் எத்தனையோ நாள் உமக்காக காத்திருந்தும் அநேக நேரத்துல சிறுமைப்பட்டு இருக்கிறத நான் பாக்குறேன்ப்பா. ஆனா என்னை முற்றிலுமாய் உம்முடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கும் போது தேவரீர் என்னை அலங்காரமான ஒரு கிரீடமாக, ராஜ முடியாக, எல்லார் கண்களுக்கு முன்பாக மேன்மையாய் வைப்பீரப்பா. கரத்துக்குள்ளாக அடங்கி இருந்து உம்முடைய மேன்மை மட்டுமல்லாமல் அந்த ஜீவ கிரீடத்தையும் பெற்றுக்கொள்ள எனக்கு கிருபை தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.